11 ஆண்டுகளில் உலக செஸ் சாம்பியனாக குகேஷ் சாதனை படைத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு தமிழக அரசு சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது. அப்போது குகேஷுக்கு 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து வெற்றி கோப்பையை முதலமைச்சரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றார் குகேஷ். மரத்தால் செய்யப்பட்ட செஸ் போர்டை முதலமைச்சருக்கு பரிசாக வழங்கினார். குகேஷ் அவர்களுக்கு தற்போது 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குகேஷ் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், குகேஷின் விடாமுயற்சி, உழைப்பை தமிழ்நாட்டு இளைஞர்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும், ஒரு குகேஷின் வெற்றி லட்சக்கணக்கான குகேஷ்களை உருவாக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். உலகில் இளைய செஸ் சாம்பியனா மாறணும் என்ற தன்னுடைய கனவை தன்னுடைய திறமையாலும் உழைப்பாலும் நனவாக்கி இருக்கிறார். 7 வயசுல பயிற்சிக்குள்ள நுழைஞ்சு 9 வயசுல கேண்டிடேட் மாஸ்டர் பட்டத்தை வென்று 12 வயசுல கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்று இன்று உலக சாம்பியன் ஆகிட்டார். இது எல்லாத்தையும் சாதிக்க நம்ம குகேஷ் எடுத்துக்கிட்டது வெறும் 11 ஆண்டுகள் தான். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இலக்கை நோக்கிய பயணம், இதெல்லாம் தான் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர் எல்லோரும் இன்ஸ்பிரேஷனா நீங்க கத்துக்கணும். அதுக்காகத்தான் உங்களையெல்லாம் அழைச்சி குகேஷுக்கு இந்த பாராட்டு விழா நடத்துறோம். ஒரு குகேஷுடைய வெற்றி லட்சக்கணக்கான குகேஷ்களை உருவாக்கணும். முன்னதாக பேசிய குகேஷ், உலக செஸ் சாம்பியன் கனவு நனவானதில் மகிழ்ச்சி என தெரிவித்தார். சென்னையில் கிராண்ட் மாஸ்டர் போட்டி நடைபெறவில்லை என்றால் தன்னால் கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு தேர்வாகி இருக்க முடியாது என கூறினார். It couldn't have been possible without the Chennai Grand Masters tournament that happened last year in December, while I was fighting for the FIDE circuit qualification to the candidates tournament, and Chennai Grandmasters, the whole Tamil Nadu government, they put in a lot of effort to bring it in the very last moment to help me qualify, and yeah, I won this tournament, and that's how my whole journey for this world championship started. So I'd like to thank Tamil Nadu government.